முருகரை பார்க்க போகலாமா? வாங்க போகலாம். சாமியை பார்த்தாச்சு. சாமியை பார்த்துட்டு கோவில் சுற்றி வந்துட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஷாப் கிளம்பலாம்னு நினைச்சேன். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கோவில்லேருந்து கிளம்பி நம்ம ஷாப் போகணும்ல, அதுக்காக சீக்கிரமாக கிளம்பிட்டேன். தம்பி வந்து பைக் எடுத்துட்டு ஷாப்புக்கு போயிட்டேன். ஷாப்புக்கு வந்துட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வெளியே வச்சுட்டு அப்புறம் நேற்று வாங்கிட்டு வந்த கொஞ்சம் பொருள் இருந்துச்சு, ஜாமான்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு, இது கொஞ்சம் அதிகமாக டஸ்ட்டாக இருக்கும், அதனால் டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிட்டு பாக்ஸ்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சரி இன்னைக்கு டியூஸ்டே கடை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு துடைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பெருக்கிட்டு துடைச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைக்கு வேற ஆள் வந்துட்டு கொஞ்சம் அதையும் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணாங்கன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் பார்த்துட்டு தொடச்சி முடிச்சுட்டு ஒரு சின்ன கோலம் போடலாம் நினச்சேன் வெளியே அங்கே அச்சில். அதுவும் பண்ணிட்டு கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கோலம் போட்டுட்டு உள்ள போய் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் ஊதுவத்தி எல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் என்ன எப்பவும் போல சாமியை கும்பிட்டுட்டு கடையில் சும்மா வெட்டியாக உட்கார வேண்டியது. அதுக்கப்புறம் கல்லா வெட்டிக்கலாம், கொஞ்சம் ஊதுவத்தியை காமிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஷாப்பில் சமையல் முடிஞ்சாச்சு.